ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய அழைப்பு அது ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பலவிதமான மக்கள் கனமாய் ஆசரித்த மக்கள் போக சில ஜனங்கள் மதிகெட்ட அந்த காரியத்தை நிமித்தமாக இந்த அழைப்பினுடைய நிலைகள் யாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலைகளை கர்த்தருடைய வசனத்தின் மூலம் கற்றுக்கொண்ட கூடிய ஒரு மக்களாக நாம் விளங்குகின்றோம். இந்த அழைப்பு என்கிறது ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த அழைப்பை பல ஜனங்கள் உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால நமக்கும் கூட ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கும் அழைப்பை தந்திருக்கிறார். இந்த அழைப்பை பற்றிதான ஒரு உண்மையான நிலை முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த அழைப்பு ஒரு கனமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறதுனால இதுல ஒரு பங்கை கூட இழக்காத அளவிற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு மீண்டும் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போகின்றார். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிதா தம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆவியை பிதாவாகிய தேவனுடைய கையில கொண்டு ஒப்புக் கொடுக்கின்றார். இதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறாரோ அவைகளை எந்த பழுதும் இல்லாமல் திரும்ப கொண்டு நம்ம கொடுத்தா தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். பிதாவாகிய தேவன் நம்மை நம்பி அழைப்புகளை தந்திருக்கின்றார். இந்த அழைப்பை இழந்து போகக்கூடிய பலவிதமான மதியினமான காரியங்கள், இது சில நேரங்களில் வரக்கூடிய அலட்சியத்தினால் இந்த அழைப்பை இழந்து போயிருக்கலாம். நிறைய மக்களுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக பேச முடியும். சிம்சோன் தன்னுடைய அழைப்பை இழந்து போனதுக்கு என்ன காரணம் பார்த்தா அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சொற்ப மதியினம். இன்னும் எத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். இந்த மதியினத்தினால தேவன் தந்த மேன்மையான காரியங்களை அவர்கள் தொலைத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த கடைசி கால ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் விளக்காதவருக்காக நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தை திறமையாக ஓடி முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும் ஒன்று. அதில் ஒரு நஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையில் வராத அளவிற்காக நம் நிலைகளை முழு பாதுகாப்போடு கூட நம்ம பாதுகாத்து இந்த ஓட்டத்தை நிறைவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். சில மதிக்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவன் தந்திருக்கக்கூடிய மேன்மையான காரியங்களை இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்களேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:17 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக, ஏன்னா ஒவ்வொரு நகர்வையும் நம்ம நகர்த்தக்கூடிய நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக 4 பக்கத்திலையும் பார்த்துட்டு நம்முடைய நகர்வை நாம் சரியான விதத்தில் நகர்த்த வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கூட இவ்வளோ நாள் ஓடின ஓட்டத்தினுடைய மொத்த அந்த தன்மைகளை இழந்து போக ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், மதியற்றவர்களைப் போல ஒரு சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிமை இழப்பை உருவாக்க ஆரம்பிச்சிடும். சின்ன ஒரே ஒரு குறைவு தான், சின்ன ஒரே ஒரு நஷ்டம் தான். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் சிம்சோனுடைய கரங்களிலே நம்பி தந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மதியினம் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை அவருடைய வாழ்க்கையை உருவாக்கிறது என்கிறத பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த மதியற்ற எந்த விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்காக எல்லா காரியங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஒவ்வொரு நகர்வும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எந்த இழப்பும் இல்லாத ஒரு நகர்வாக, எதை நம்ம இழக்க கொடுக்காத அளவிற்காக ஜாக்கிரதையாக காணப்பட ஆரம்பிச்சா தான் கடைசி கால ஓட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பாராட்டுக்கும் மகிமைக்கும் உரிய ஒரு பாத்திரமாக உருவாக்கப்பட முடியும். அப்படிதான் கர்த்தருடைய வசனத்துல வாசிக்க முடியும். இந்த மதியற்ற காரியங்களை பற்றி தான் கர்த்தராகிய தேவன் ரொம்ப நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றார். நிறைய ஜனங்கள் ஓடுறாங்க, தாறுமாறாய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய அந்த வழியை பற்றி யோசிக்காம இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ வனாந்தரத்திலே ஓடுகின்ற தாறுமாறான பெண் ஒட்டகம் நீன்னு சொல்றாரு பாருங்க. எந்த காரியமும் இல்லாமல் ஏதோ ஒரு நோக்கமே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்து மாதிரி. ஒரு கர்த்தருடைய பணி அப்படின்னு சொன்னாலே அதற்கு நோக்கங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு, சித்தங்கள் உண்டு, அதற்குரிய வழிமுறைகள் உண்டு, சட்டங்கள் உண்டு, திட்டங்கள், அதுபடிதான் நம்ம ஓடணும். நம்ம இஷ்டத்தின்படியெல்லாம் ஓடுகிறதெல்லாம் கர்த்தருடைய ஓட்டம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பேச முடியாது. இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய ஓட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையே இருக்காது. அவங்கவுங்க தன்னுடைய மனசுல ஏவப்பட்டபடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு நினைவோடு கூட கடந்து போகிறார்களே தவிர இது உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான இல்லை. ஏனென்றால் இந்த மதியற்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது உண்டானா ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கக்கூடிய வழி என்று சொல்லி அதையே பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, கர்த்தர் நடத்தக்கூடிய மார்க்கம் வித்தியாசமானது. ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் நீங்கள் அவரை எதிர்பார்க்கணும்.
அவர் என்ன நகர்வு அடுத்து சொல்றாரோ அப்படிதான் நீங்க போகணும். நீங்களா வந்து யூகிச்சு நம்ம வந்து போயிடக்கூடாது. நானும் வந்து அடுத்த அடி இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம வந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நகர்வுக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். இதுதான் இந்த கடைசி கால ஓட்டத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த மதியினமான காரியங்களை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்குள்ள நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா கடைசி கால ஓட்டத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. ஆகவே இந்த ஓட்டத்தை திறமையாக கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும் சகல அறிவோடும் எதை நோக்கி நம்ம ஓடுறோம், எதற்காக நம்ம வந்து ஓடுறோம், என்ன காரியத்தை மையமாக கொண்டு நம்ம வந்து ஓடுகிறோம், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் நீங்களும் நானும் தடையில்லாத ஓட்டத்தை ஓடி தேவ சித்தத்தை நிறைவாக்க நம்மளால முடியும். ஒண்ணுமே தெரியாம ஏதோ வந்தேன், ஏதோ எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன்னு சொன்னா தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ராக்ல தான் நீங்க ஓடணும். உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புல தான் நீங்க ஓடணும். நீங்க உங்க மனம் யூகிக்கக்கூடிய காரியத்தின் எல்லாம் ஓடுகிறது கர்த்தராகிய தேவனுக்கு உகந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த மதிகட்ட ஒரு காரியம் இப்ப இந்த நாட்கள்ல உலக அளவுல எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று. எல்லா ஜனங்களும் ஓடுறாங்க, ஸோ நானும் ஓடுறேன். இப்படிதான் எல்லா மக்களுடைய இயக்கம் காணப்படாது. எல்லாரும் ஊழியம் பார்க்குறேன், நானும் ஊழியம் பார்க்குறேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த கடைசி நாட்களை பார்த்து கேட்பார், நம்மளை பார்த்து கேட்பாரு, நான் என்ன காரியத்துக்காக அழைச்சி நீ எதுக்காக ஓடினேன்னு கேட்பாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் கூட்டத்தோடு ஓடினாங்க, நானும் ஓடினேன். இப்படி இந்த ஒரு வார்த்தை நாம பேசுகிறது உண்டானால் மதிகட்ட ஒரு காரியமாக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்களை தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த காலங்களை நான் வீணடிச்சிட்டேன், வேஸ்ட் ஆக்கிட்டேன். ஏன்னா இதுல வந்து ஒரு காரியம் கூட கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்றதாக நான் மெய்யாக இயங்க ஆரம்பிச்சதுனால ஒவ்வொரு நாளையும் நான் வீணாக கழிக்கக்கூடிய ஒரு மதிகட்டவனாக காணப்பட ஆரம்பிச்சேன். மதியமாக வாழ்க்கை வாழாத பல விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஒரு இமை பொழுதை கூட அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமான வழியிலே போய் சரியான ஓட்டத்தினூடாக கடந்து போனா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள்னால தேவனுடைய திட்டங்கள் யாவற்றையும் அபத்தமாக்குகிறது மட்டும் இல்லாம மதிகட்டு ஓடி நான் என்னையும் இழந்து என்னை பின்பற்றக்கூடிய மக்களையும் விளக்க கொடுக்கக்கூடியவனாக விளங்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நடக்க வேண்டியது அவசியம். மதிகட்ட வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதில் 5வது அதிகாரம் 4வது வசனம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும். முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழி, இவைகளை முதல் காரியம் அறியணும். மதியற்றவனா என்ன அர்த்தம்னா இவைகளை பற்றி யோசனையே இருக்காது. நான் கர்த்தராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னா உடனே நான் அவனுக்கு எந்திரிச்சு ஓடிடுவேன். இல்லை இல்லை, முதல் காரியம் கர்த்தருடைய வழிகளை அறியும்படிக்காக ஒப்பு கொடுங்க, காத்திருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்காக இயேசு கிறிஸ்து காத்திருக்க துவங்கினார். எப்படி காத்திருக்க ஆரம்பிச்சாரு? 12 சீஷர்களை கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிசுத்தமுடைய நாமத்தினாலே இயேசுவுக்கு சீடராக கொடுக்க போகின்றார். இந்த ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இந்த காரியத்திற்காக பிதாவுடைய சமூகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தோடு கூட காத்திருக்கின்றார். மலையின் மேலே ஏறி போய் உட்கார்ந்து ஜெபித்து, பிதாவே எந்தெந்த மக்களை எல்லாம் என் கூட நான் வந்து கூட்டிட்டு போகணும், சீஷர்களாக கூட்டிக் கொண்டு போகக்கூடிய மக்கள் யாரு, யார் யாருடைய அதாவது கரங்களை நம்பி இந்த பொறுப்புகளை கொடுத்தா அவங்க சரியா செய்வாங்க, இவர்கள் எல்லாரையும் நீங்கள் தான் எனக்கு வந்து இந்த மக்கள் யாவரையும் எனக்கு முன்பதாக நீங்கள் காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவருடைய வழியை தெரிந்து கொண்டு கீழே இறங்கி வந்து சீடர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஒவ்வொரு நகர்வையும் பாருங்களேன், அவருடைய சித்தத்தை அறிந்தே இயேசு ஒவ்வொரு நகர்வையும் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய ஊழியம் சொன்னா நம்மோடுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஓட்டம், அதாவது அதுல இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு தன்மை, ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயம், அப்ப நம்ம ஜெபிக்கணுங்கிற தன்மை, இப்படி ஏதோ ஒரு சில காரியங்களை மட்டுமே மையமாக கொண்டு இயங்க ஆரம்பிச்சிடும். இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து அதாவது செகண்டரி. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஓட்டத்துக்குரிய ஒரு தகுதி. ஆனா தனிப்பட்ட அழைப்பு என்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இண்டிவிஜுவலாக கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த அழைப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து நீங்கள் ஆழமாய் உட்கார்ந்து கேட்கணும்.
உங்களுடைய வழி என்ன ஆண்டவரே? இந்த உலகத்திலே நீர் என்னை அனுமதித்தனுடைய நோக்கம் என்ன? நான் என்ன செய்யறதுக்காக இந்த உலகத்தில் என்னை அனுமதிச்சீங்க? நான் எங்க போகணும்? என்ன காரியத்தை செய்யணும்? யார்கிட்ட போய் பேசணும்? எந்த நோக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? இப்படி எஜமானுடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்காம நானாக இயங்குகிறது உண்டானால், இப்போ ஒரு கம்பெனியில் கொண்டு உங்களை வந்து வேலை கொண்டு விடுறாங்கன்னா, நீங்களா வந்து ஒரு 4 வேலையை கொண்டு செஞ்சு கொண்டே கொடுத்தீங்கன்னா எஜமான் உங்களை பாராட்ட மாட்டார். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நீங்கள் செய்யும்படிக்காக நீங்கள் அந்த காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் பழக்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவைகளிலே நீங்கள் போய் அந்த எஜமானுக்கு முன்பதாக காண்பித்தால் பாராட்டுவோம். ஆனால் நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் அந்த 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 ஆஃபீஸுக்குள்ள உள்ள போய் நுழையிறீங்க. நுழைஞ்ச மாத்திரத்தை நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? அந்த ஆஃபீஸ்லாம் வந்து இங்கே உங்க மனைகமான பேப்பர்லாம் கிடக்கு. இந்த பேப்பர்லாம் நீங்கள் வந்து புறக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து அந்த மக்களுக்கு தேவையான தண்ணீர் இல்லாமல் இருக்குது. உடனே போய் அங்கே போய் நீங்கள் வந்து தண்ணி மொந்து வச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து நல்ல ஒரு வேலையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி ஐயான்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் சொல்லக்கூடிய வேலையை நான் இன்னும் உனக்கு சொல்லவே இல்லையப்பா, நீயே வந்து 2 வேலையை செஞ்சுட்டு போன, இதற்குரிய ஊதியத்தை தா என்று சொல்லணும், எப்படி நான் தருவேன் கேட்பாரு. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில மதியற்றவன்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வழிகளை பற்றி அறியாத ஒரு மனிதன். தேவன் தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய வழிகளை பற்றி யோசனையே வராது. ஏதோ வந்தேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்யறேன், ஏதோ நான் ஜெபிக்கிறேன். எதுக்குங்க ஜெபிக்கிறீங்க தெரியாது. எதுக்குங்க ஓடுறீங்க தெரியாது. எதுக்குங்க கர்த்தராக தேவனுடைய சமூகத்துல தெரியாது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அறியாத ஒரு மனிதனாக நீங்களும் நானும் இயங்கக்கூடிய இயக்கம் எல்லாம் மதிகட்ட ஒரு இயக்கம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவன் தருகிறது உண்டானால் திட்டமும் தீர்க்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பேசுவார். அதுல ஒரு மாற்று கருத்து நம்முடைய வாழ்க்கையில வராது. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் நடக்கணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், இந்த இடத்துல இந்த கஷ்டம் வரும், இதுல நீ இப்படிலாம் வந்து இப்படிலாம் கர்த்தராக தேவன் பேசிடுவார். ஆண்டவருடைய வேத புத்தகத்துல வந்து வாசிக்கிறது மாதிரி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு முன்பதாக ஒவ்வொரு காரியத்தையும் பேசிட்டே வர ஆரம்பிச்சார். தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன், அதாவது அந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய பொறுப்புகள் யாவற்றையும் தரக்கூடிய தேவன் எப்படிலாம் திட்டங்கள் யாவற்றையும் தந்தார் பாருங்களேன். அவருடைய சொப்பனத்துல எப்படிலாம் கட்ட வேண்டும் என்கிறதை பற்றி சாலமோன் ராஜாவுக்கு முன்பதாக தாவீது பேசுறாரு. என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் கட்ட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாருப்பா, அதுக்கு உண்டான பொன்னையும் பொருளையும் நான் சகோதரிச்சு வச்சிருக்கிறேன் சொல்றாரு அவரு. அப்ப ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு திட்டம் உண்டு. என்னை பற்றி ஒரு திட்டம் உண்டு, உங்களை பற்றி ஒரு திட்டம் உண்டு. இந்த திட்டங்களை முதல் காரியம் விளங்கிக் கொள்ளாமல் நீங்களாக இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மதிகட்டவனான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. போய் விட்ட உடனே நம்ம வந்து ஓடுகிறது இல்லை. எதை நோக்கி நான் ஓடணும்? எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எது? என்னுடைய வாழ்க்கையினுடைய அதாவது அது பயணத்தினுடைய ட்ராக் எது? இவைகள் எல்லாவற்றையும் ஆராயாம நானா வந்து விட்ட உடனே நம்ம வந்து ஓடுகிறது உண்டானால் இவைகளுடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல ஜனங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் பேசப்படக்கூடிய வார்த்தை அதுதான். ஏங்குங்க, ஓடுங்க, 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 ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரியத்துக்கு ஓடணும்? என்ன செய்யணும்? நீங்களும் நானும் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்காமல் ஓடக்கூடிய ஓட்டங்கள் எல்லாம் மதிகட்டினுடைய ஓட்டமாக, தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஓட்டமாக. அப்ப இவ்வளோ நாள் வரைக்கும் நான் இயங்கினேனே ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமத்தினால அதுக்குரிய பலனை தாங்க. இப்ப இதுக்கு உதாரணமா பாருங்களேன். அந்த நாட்கள்ல அநேகர் வந்து இதை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்க தரிசனம் சொன்னோமே பலனை தாங்கன்னு கேட்கிறாங்க. உடனே கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அறியேன்னு சொல்றேன், தெரியவே தெரியாது, என் ட்ராக்ல நீ வரலையப்பா, நான் உன்னை வந்து தீர்க்கதரிசியாவை கூட்டேன், நீயாக வந்து தீர்க்க தரிசனத்தினுடைய மக்களோடு கூட இணைய ஆரம்பிச்சா, நீயே வந்து தீர்க்க தரிசனங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிச்சா, என்னுடைய அழைப்புக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழலையே கர்த்தர் சொல்லிடுவார். அப்ப நான் பேசக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அவைகளின்படி செய்கிறதான் மதியான ஒரு வாழ்க்கை, ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அமர்ந்திருந்து காத்திருங்க. கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வரைக்கும் என்னை இங்கே கூப்பிட்டீங்க ஆண்டவரே, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், நான் வந்து உங்களை பத்தி அறியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன், எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜீவித்தின் ஊடாக கடந்து போனேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்றாலும் உங்க கிருபையினால என்னை கூப்பிட்டீங்க, உங்க இரக்கத்தினால என்னை வந்து நீங்க வந்து அழைச்சிங்க, உங்க அபிஷேகத்தில் எனக்கு தந்தீங்க, உங்க வரத்தை தந்தீங்க, உங்க ஆவியினுடைய பலத்தை தந்தீங்க, நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை தந்தீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? கேட்கணுமா கேட்க வேண்டாமா? இப்படி நீங்களும் நானும் கேட்கிறது தான் மதியான ஒரு வாழ்க்கை அல்லது ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கை. எதையுமே கேட்காம கர்த்தரை அழைச்சிட்டாரு, அதுக்காக 4 வேலையை நான் பார்த்துட்டு போறேன் இல்லை. தேவன் உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் உன்னை அழைத்ததற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை முன்மேலே கர்த்தராக தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். இவைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காக நீங்களும் நானும் காத்திருந்து அவைகளின்படி இயங்குகிறதான் மதிப்பெற்ற ஒரு வாழ்க்கையாக அல்லது ஆண்டவராகிய தேவனால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக விளங்க முடியுமே தவிர, மதியற்றவர்களைப் போல எல்லா ஜனம் ஓடான நானும் ஓடுறேன், எல்லாரும் கொடுக்குறேன் நானும் கொடுக்குறேன், எல்லாரும் வந்து இயங்குறா நானும் இயங்குறேன், எல்லா விதமான மக்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க நானும் இல்லை.
எனக்கு தேவன் என்ன காரியத்தை தந்திருக்கிறாரோ அதில் என்னுடைய இயக்கம் காணப்படுகிறது தான் மேன்மை என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல வழி தப்பு பண்ணக்கூடிய நிறைய போதகங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாரும் ஓடுறாங்க, நீங்களும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க சீக்கிரமா. இல்லை இல்லை, உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடினால்தான் வெற்றியை பெற முடியும். உங்களுக்கு உண்டான அந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வந்து பார்க்காம, ருசிக்காம, அனுபவிக்காம உங்க இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய எந்த விதமான ஓட்டத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் மதிகட்ட ஒரு இயக்கமாக மாற பண்ணி விடாத அளவிற்காக ஜாக்கிரதையாக காத்திருந்து அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் உங்களுடைய ஒரு லட்சியமும் வெற்றி அடையாததாக ஒரு நாளும் காணப்படாது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் அப்னேர் என்று அழைக்கப்படக்கூடியவன் பெரிய யுத்த வீரன், பயங்கரமான ஒரு வீரன். ஆனா இப்ப வந்து அப்னேர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய சாவை போல அவனுடைய சாவு காணப்படக்கூடியதா விளங்கிட்டு, வெளியே கூட்டிட்டு போய் பேசுறதுக்காக கூட்டிட்டு போய் வயிற்றுல குத்தி கொண்டுட்டாங்க, அவ்வளவுதான். இந்த சம்பவத்தை கண்ட ராஜா புலம்புகின்றார். மதிகட்டவன் சாகிறதுமா நீ செத்து போனாய் அப்னேர், உன்னுடைய கை கட்டப்படவில்லை, உன்னுடைய கால்களுக்கு விலங்குகள் போடப்படவில்லை, என்றாலும் உனக்காக நீ ஒரு கிரியும் செய்யாமல் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய சாவுக்கு ஒத்ததான் நீ செத்து போனதற்கு உரிய காரணம் என்ன? பக்கத்துல தான் உனக்கு வந்து ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அடைக்கலப்பட்டினம் இருக்கு. 2 ஸ்டெப் நீ உள்ள போயிருந்தீங்கன்னா உன்னுடைய ஜீவனை வாங்குகிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. அங்க உள்ள போயிருக்கலாம். இல்ல அதாவது உனக்கு விரோதமாய் வரக்கூடிய மனிதனை எதிர்க்கக்கூடிய பலம் சரீரத்தில் இருக்கிறது என்றாலும் கூட அந்த ஒரு காரியத்தையும் பயன்படுத்தாம மதிகட்டவன் சாகிறதை போல செத்து போனாயோ அப்னேர் என்று சொல்லி ராஜா புலம்புகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயங்க வேண்டிய இடங்கள்ல நீங்களும் நானே இயங்கணும். நீங்க இயங்காம மௌனமா இருக்கிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கை மதிகட்டு போனதாக காணப்பட ஆரம்பிச்சிடும். சாத்தானை அடிக்க வேண்டிய இடத்துல நீங்க பேசாம மௌனமா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாராச்சும் எனக்காக காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இல்லை, உங்களுடைய ஜீவனை வாங்கி போட்டுருவோம். சாத்தானுடைய காரியங்களை எதிர்க்கக்கூடிய தன்மையாகட்டும் அல்லது உலகத்திலே வரக்கூடிய போராட்டங்களை எதிர்க்கக்கூடிய காரியமாக அந்த சூழ்நிலைகளாக காணப்படட்டும், எதுவாக இருக்க ஆரம்பித்தாலும் இயங்க வேண்டிய இடங்களிலே நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். இயங்காம மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு உண்டானது இல்லை. இதுக்கு பேரு மதிகட்டவனுடைய ஒரு வாழ்க்கை. எந்தெந்த இடத்தில் இயங்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும், இதை நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். கர்த்தர் சில நேரங்கள் சொல்லுவார், இந்த இடத்துல மௌனமாயிருன்னு சொல்லுவார், பேசாம இருக்கணும், அங்க போய் நம்ம இயங்கக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சில நேரங்கள் சொல்வார், இந்த இடத்தில் நீ மெய்யாக இயங்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எதிரிடையாக காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் இயங்குன்னு சொல்லிட்டா உடனே இயங்கிடணும். அங்க போய் நீங்களும் நானும் யோசிக்க கூடாது. இப்ப இந்த மதிகட்டவன் என்ன காரியத்தை செய்கிறான் அப்படின்னா, இயங்க வேண்டிய இடத்துல இயங்காம இயங்க வேண்டாத இடத்துல இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவனுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எங்க இயங்கணும் ஆலோசனை கர்த்தர் அவருக்கு தெரியும். எந்த இடத்தில் உங்களுடைய இயக்கம் தேவைப்படுகிறது, எந்த இடத்துல நீ உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் வலிமைப்படுத்த வேண்டும், இயக்கத்தின் ஊடாக அவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல நீ வந்து உன்னுடைய ஜபத்தை அதிகரிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிடுவார். எந்த இடத்துல நீ உன்னுடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் யாவற்றையும் விரிவாக்கணும், எந்த காரியத்தின் ஊடாக கர்த்தர் சொல்லுவார். அந்த காரியங்களை கர்த்தராக தேவன் சொல்லக்கூடிய காரியங்களிலே இயங்காமல் மௌனமாய் இருந்தால் மதிகட்டவனை போல நீங்க மாறிடுவீங்க. சில இடங்களை கர்த்தராக தேவன் மௌனமா இருக்க சொல்லுவாரு, அங்க நீங்க இயங்குனீங்கன்னா அங்கும் நீங்கள் மதிகட்டவர்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவீங்க. எந்த இடத்திலே கர்த்தராக தேவன் சொல்கிறாரோ அங்கே இயங்கவும், எந்த இடத்தில் கர்த்தராக தேவன் சொல்லாது இருக்கிறாரோ அங்கே இயங்காது இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாக மாற்றப்படக்கூடிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வலிமை பெற்றதாக விளங்கி விடுகிறது. அப்னேர் தன்னுடைய வாழ்க்கையில இயங்க வேண்டிய அந்த ஒரு நேரம், அதுக்கு முன்னால அப்னேர் இயங்குகின்றார், தாவீதுக்கு விரோதமாக இயங்குகின்றார். இப்ப அப்னேர் வந்து இயங்க வேண்டிய காலம், கர்த்தருடைய நாமத்தினாலே தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய காலம். இந்த இடத்துல அப்னேர் என்ன காரியத்தை செய்கின்றார்? இயங்காமல் மௌனமாய் காத்திருக்க ஆரம்பிக்கின்றார். அப்னேருடைய படை பலத்தை காட்டிலும் ரொம்ப குறைவாக காணப்படக்கூடிய மனுஷன் தான் அப்னேர் கூட வந்து பேசுகிறதுக்காக கூட்டி போறாரு. இந்த அப்னேர் ஒருவேளை நினைவிலே வைத்திருக்கிறது உண்டானால் அந்த மனுஷனை எளிதாக அடித்து வீழ்த்திருக்க முடியும், அவ்வளவு பலம் வாய்ந்தவன் அப்னேர். அதனாலதான் அந்த தாவீது புலம்புகின்றார், உன் கை கூட கட்டப்படலையேப்பா, 2 அடி அடிச்சிருந்து உன்னுடைய ஜீவன் போய்த்தா கூட பரவாயில்ல. எந்த ஒரு இயக்கமுமே இல்லாம உன்னுடைய மரணத்தை நீயாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விட்டாய் அப்னேர். ஒரு மதிகட்டவன் சாகிறதை போல செத்து போய் விட்டாய் அப்னேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயங்க வேண்டிய அந்த காரியத்தில் நீங்களும் நானும் இயங்கினா தான் சாத்தானுடைய வல்லமைகளை மடங்கடிக்க நம்மளால முடியும்.
சில நேரங்கள்ல சாத்தானுடைய மும்முரங்கள் தீவிரமாய் வரக்கூடிய நேரங்கள்ல நீங்களும் நானும் பதுங்கி போக ஆரம்பிச்சிடும், பயந்து போக ஆரம்பிச்சிடும். அவன் மகா உன்னதமான வேகமாய் வருகின்றான். அவனுடைய கிரியைகள் யாவற்றையும் அழிக்க முடியாதவருக்காக பெரிய காரியங்களை உருவாக்கும்படிக்காக வருகிறார். இவ்வளவு ஃபோர்ஸாக வரக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகளை எதிர்க்கிறது எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் கட்டப்பட்ட ஒரு மக்களை போல நின்று போக ஆரம்பிச்சிடும். இல்ல இல்ல, கர்த்தர் அந்த இடத்துல சொல்கின்றார், சாத்தான் இப்பொழுது வெள்ளம் போல பிசாசு வரக்கூடிய நேரத்துல நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயக்கூடிய ஏற்றக்கூடிய அளவிற்காக நீ போகிறது உண்டானால் உன்னுடைய பலத்தினால் அவனை ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் பேசுகின்றார். அப்ப முதல் காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இயங்க வேண்டிய இடங்கள்ல நீங்களும் நானும் தடையில்லாமல் இயங்கக்கூடிய ஒரு மக்களை விளங்குகிறதான் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்னும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகம புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமம் 16:9 நான் சற்று நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்கிறதுக்கு பதிலாக சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள துவங்கினார் இந்த மனுஷன். இவனுடைய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல கர்த்தராகிய தேவன் அவனுக்காக யுத்தங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வரக்கூடியவராய் விளங்கார். நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில. இப்ப தனக்கு முன்பதாக சில ஜனங்கள் அவனுடைய எதிரியாக காணப்படக்கூடிய சில மக்கள் பட்டணங்கள் யாவற்றையும் கட்டுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல சீரியாவோடு கூட அவன் மெய்யாகவே சம்பந்தம் கலந்து கொண்டு இவர்களை அவன் மெய்யாகவே அதாவது அந்த மக்கள் யாவரையும் இவன் மெய்யாகவே கூலி புரிந்து கொண்டு எதிராக கட்டடம் கட்டக்கூடிய மக்களுக்கு விரோதமாக எழுப்பி போக ஆரம்பிக்கிறான். அந்த ஜனங்கள் பயந்து போய் கட்டடம் கட்டுறதை விட்டு போயிட்டாங்க. இப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி வராரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தராக தேவன் நீங்க சார்ந்து இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு மனிதனை நீங்கள் சார்ந்திருக்க ஆரம்பிச்சதுனால தேவன் உங்களுடைய காரியங்களை விலக்கி விட்டார். அந்த வசனத்தில் என்ன போடுது, தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு கூட காணப்படக்கூடிய மக்களுக்கு தம்முடைய வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் விளங்க பண்ணக்கூடிய ஒரு தேவன். நீங்க உண்மையிலேயே கர்த்தராகிய தேவனோடு கூட உத்தமமான ஒரு காரியத்தின் ஊடாக இருந்திருக்கிறது உண்டானா தேவனே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணியிருப்பார். ஆனா யாரோ ஒரு மனுஷனுடைய பலத்தை நம்பி நீங்கள் கடந்து போனதுனால சீரிய ராணுவம் உங்களுடைய கரங்களுக்கு தப்பி போயிற்று. மற்ற எல்லா விதமான மக்களையும் இங்கே அழிப்பீங்க, ஆனால் அந்த சீரியரை ஜெயிக்க உங்களால் முடியாது என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய மனிதன் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, மனுஷ பலத்தை நம்பாதீங்க. கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் உயர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர். சில நேரங்களில் மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்க கூட இணைந்து அதை பணியாற்றுகிறது உண்டானா உங்களை உயர பண்ண எங்களால் இல்லை. மனிதன் மனிதனை உயர்த்துகிறது உண்டானா கர்த்தர் இனி உங்களுக்கு எனக்கு எதுக்கு? மனிதர்களால் மனிதர்களை உயர்த்த முடியாது, மனிதர்களால் மனிதர்களை மேன்மைப்படுத்த முடியாது. உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் தான், உங்களையும் என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர் தான். அப்ப கர்த்தராகிய தேவனை நீங்கள் சாராமல் எந்த மனுஷீகமான ஞானத்தையும் எந்த மனுஷீகமான தன்மைகளையும் சார்ந்திருக்கிறது உண்டானால் மதிகட்டவனாய் நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தராகிய தேவனை பின்பற்றி போனோம். ஆனா இப்ப நடந்த காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய பலத்தை காட்டிலும் மனுஷீக பலத்தை அவன் சார ஆரம்பிக்கிறான். அவனுடைய உதவிகளை நாடக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவனுடைய தீர்க்கதரிசி பேசுகின்றார். தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு கூட காணப்படக்கூடிய மக்களுக்கு வல்லமையை விளங்கப்படக்கூடிய கர்த்தர் என்பதை அறிந்திருந்த பொழுதிலும் கூட நீர் சீரியனுடைய உதவியை நாட ஆரம்பிச்சதுனால இந்த சீரியா ராணுவம் உங்களுடைய கரங்களை தாண்டி போயிற்று. கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளை இழந்து போயிட்டீங்க, மதிகட்டவனாய் போயிட்டீங்களே என்பதை பற்றி கர்த்தருடைய வாக்கியத்தின் மூலமாய் அவர் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மனுஷீக உதவிகளை நீங்களும் நானும் நாடாதபடிக்கு கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்க பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி மதிகட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவனுக்கு பிரியமான ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையாக நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மூன்றாவது காரியம்
மதியினம் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? என் பார்வைக்கு சரி போனபடியே செய்யக்கூடிய காரியம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அவரவர்கள் பார்வைக்கு சரி போனபடியே செஞ்சுட்டு வராங்க. கர்த்தர் என்ன பேசுறாரு அதை பத்தி கேட்கறதெல்லாம் கிடையாது. இப்படி ஊழியத்தை இந்த மாதிரி நம்ம முன்னேற்றுகிறதுக்கு இந்தந்த மாதிரியான மார்க்கங்களை நம்ம செஞ்சா நல்லா இருக்கும். இவங்கள்ட்ட காசு வாங்கினா நல்லா இருக்கும், இவங்கள்ட்ட பொருள் வாங்கினா நல்லா இருக்கும், இங்கே போய் நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும், இந்த ஊழியத்தை டெவலப்மெண்ட் பண்ணுகிறதுக்கு இத்தனை விதமான மக்களை சேர்த்தா நல்லா இருக்கும், ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற இத்தனை விதமான கொடுக்கக்கூடிய டோனர்ஸ் நம்ம வந்து சம்பாதிக்கிற உணர்வு நல்லா இருக்கும், ஊழியங்களை வளர்க்கறதுக்கு நிறைய மியூசிக் வாசிக்கக்கூடிய மக்களை சேர்த்த நல்லா இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கிறது உண்டானால் எல்லா விதமான காரியம் நேர்த்தியாக உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம்? நான் செய்திருக்கக்கூடிய இந்த மகா பெரிய ஒரு காரியம். இதனாலதான் இதனுடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். இந்த கர்த்தருடைய நாமத்தினால நேபுகாத்நேசர் அப்படித்தான் சொல்றாரு, நான் என்னுடைய மேன்மைக்காக கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே கர்த்தருடைய கோபம் அவர் மேல் போடக்கூடியதாய் விளங்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை, என்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. தேவனாகிய கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் இயக்கக்கூடிய ஒரு தேவன். கர்த்தராகிய தேவனுடைய இயக்கம் இல்லாமல் உங்களாலும் என்னாலும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை நம்பி எப்பொழுது ஒரு மனிதன் சார ஆரம்பிக்கிறானோ, ஞானம் உள்ளவனாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவுகளை மெய்யாகவே ஆசரிக்கக்கூடியவனாய் கடந்து போயிடுவான். இந்த ஞானமற்ற ஒரு மனுஷன் அல்லது மதியினமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடியவனாய், என்னை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா, என்னை மாதிரி ஊழியம் பார்க்க முடியுமா, என்னை மாதிரி மற்ற மக்களுக்கு முன்பதாக ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்ல முடியுமா என்று சொல்லி தன்னையே ஒருவன் எப்பொழுது மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறானோ, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மதிகட்டவனாய் கர்த்தராகிய தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான். பல ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். துவக்கம் நல்லா தான் துவங்கினாங்க, ஆனால் இறுதி வரைக்கும் அவர்களால் பயணம் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன? இடைவெளியிலே மதியற்ற காரியங்களின் மூலமாக அவர்கள் கடந்து போக ஆரம்பிச்சதுனால தங்கள் ஓட்டத்தை இழந்தாங்க, அழைப்பு இழந்தாங்க, தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் தொலைத்து போட்டாங்க. எங்கோ அவர்கள் துவங்கி எங்கோ தங்களுடைய ஓட்டத்தை நிறைவாக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பேர் முதற்கொண்டு ஒண்ணுமே இந்த நாள் வரைக்கும் உங்களாலும் என்னாலும் அதாவது யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்காக எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு புறம்பாக கடந்து போக ஆரம்பித்ததை பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். எல்லா விதமான விஷயத்திலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால், எது கர்த்தருடைய விருப்பம், எது கர்த்தருடைய சித்தம், எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், எது ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்று, இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக ஆழமான விதத்தில் கற்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம், இயங்க வேண்டிய காரியத்துல நீங்களும் நானும் இயங்கணும், இயங்கக்கூடாத காரியத்தில் நீங்களும் நானும் மௌனமா இருக்கணும். அப்னேர் தன்னுடைய வாழ்க்கையிலே இயங்க வேண்டிய காலத்துல மௌனமாய் காணப்பட ஆரம்பிச்சதுதான் மகா பெரிய பிரச்சனையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. மூன்றாவது ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். கர்த்தராகிய தேவனை சாராமல் அநேக விதமான மக்களை அந்த அந்த ராஜா வந்து சார ஆரம்பிச்சதுனால கர்த்தருடைய வாக்கியமாக ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசி பேசுகிறார், நீர் மெய்யாகவே கர்த்தராகிய தேவன் தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் தம்முடைய வல்லமைகளை விளங்கப்படக்கூடிய தேவன் என்பதை அறிந்திருந்தாலும் மனிதனுடைய பலத்தை நம்பினதினாலே மதியினமான காரியத்தை செஞ்சீங்க என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மதியினம் சொற்ப மதியினம் தான், சின்ன சின்ன காரியம் தான். இவைகளில் நீங்கள் சீராக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமைகள் உங்கள் கரங்களை தாண்டி கடந்து போயிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு ஒரு முறை கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பை இழக்கிறதும் இழக்காமல் போகிறதும் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் ஞானமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதால் மட்டுமே இவைகளை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் ஆசரிக்க முடியும். இப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகாதிருக்க வேண்டும் என்றால் மதியினமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தால் நம்முடைய ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சொற்ப மதியினம் எங்கள் ஆவிக்குரிய நிலைகள் எல்லாவற்றையும் சீர்கெட்டு போக பண்ணிவிடும் என்கிறதை பற்றி உடைய வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தாவே, பலவிதமான மக்கள் மதியினமான காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்க ஆரம்பித்ததுனால எத்தனை மகிமைகளை அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். கர்த்தருடைய வழிகளை அறிய முடியாத ஒரு மதியினம். கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா விதமான காரியங்களிலும் கூட இயக்கமில்லாத அந்த நிலைகளினால் வரக்கூடிய அந்த மதியினம் மட்டுமல்லாமல் கர்த்தராகிய
பிதாவாகிய தேவனை நம்பி சாராது இருக்கக்கூடிய மதியினம், எங்களையே நாங்கள் மெச்சிக்கொள்ளக்கூடிய மதியினம் என்று சொல்லி இந்த சொற்பமான மதியினங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கிறது உண்டானால் எங்கள் அழைப்பையும் எங்கள் ஓட்டத்தையும் இழந்து போய்விடும் என்கிறதை பற்றி இப்படி வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு முறை கொடுக்கப்பட்ட அழைப்பு, ஒரு முறை கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டம், இவைகளில் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய சித்தத்தின்படி ஓடி, உம்முடைய பரிசுத்தமுள்ள கர்த்தாவே சித்தத்தின்படி தேவன் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை சென்று அடைந்து நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மதியீனமான ஒரு வாழ்க்கை வாழாத அளவிற்காக ஞானம் பெற்ற ஒரு மக்களாக விளங்குகிறது உண்டானால் உங்கள் ஓட்டத்தை ஒரு காலத்திலும் இழந்து போகாமல் தேவ திட்டத்தின்படி ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.